வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்கள்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டாக தான் கேட்குறேன். நன்றி. இப்போ இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அதிமுக தாவேகாவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்கிறாரு, தாவேகாவோட திசைவிளக்கு சேலம் பகுதியில் திசைவிளக்கு அப்படிங்கிற ஒரு கிளை தலைவர் அவருடைய பிரபு அப்படிங்கிற ஒரு தலைமையில் தாவேகா உறுப்பினர்கள் எல்லாத்தையும் அதிமுகவில் கொண்டு சேர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அதிமுக தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கும்போது இது போல் ஒரு செயலை எடப்பாடி பழனிசாமி செய்யலாமா? செஞ்சார் அப்படின்னா விஜய்க்கு என்ன வரும்? கோபம் வரும். என்ன இது நம்ம கட்சி நிர்வாகிகளை இப்படி அவர் விலை கொடுத்து வாங்குறாரு அப்படிங்கிற ஒரு கோபம் வரும்ல. அது நியாயமான ஒரு கோபமாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த கோபம் என்னாகும், கூட்டணிக்கு தடையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இல்லை, விஜய்க்கு அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு ஆசை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிர்மல்குமார் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியில் கூட பார்த்திங்கன்னா, பாஜகவோட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், எங்களுக்கு கொள்கை எதிரி, அரசியல் எதிரி திமுக எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார். பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சிகளோடையும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிறது மாதிரி அவர் பேசியிருந்தார். அவருடைய விளக்கம் ஒரு சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நேற்று ஆதவ அர்ஜுனாவை வச்சு பேச வச்சாங்க. அது அவர் பேசும்போது கூட நாங்கள் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசியிருந்தார். என்னடா அது மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் இப்படி எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தாவேகா கட்சியை சேர்ந்த திசைவிளக்கு கிளை தலைவர் பிரபுவை அவரோட இருக்கிறவங்களையும் கிட்டத்தட்ட ஒரு 200 பேரை அவர் விஜய் கட்சியிலேருந்து கூட்டிகிட்டு அதிமுகவில் சேர்க்குறாரு. அதனால் அதிமுக பலமடையும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இப்போ அடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி ஒரு 10,000 ரூபா கொடுத்தோம்னா டக்குன்னு உடனே துண்டை மாற்றி போட்டுக்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் தான் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்காரங்களை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. அதுதான் உண்மையான கலை யதார்த்தம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு எப்போ தான் புரிய போதோ தெரியல. சரி, எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வார்னா, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு சர்வே எடுத்துக்கிட்டே இருப்பார். அவர் எடுக்க மாட்டார், அவர் பையன் சர்வே எடுத்துக்கிட்டே இருப்பார். அதில் எப்படின்னா, திமுக ஆட்சியை பற்றி ஒரு கேள்வி, அப்புறமா அதிமுகவுக்கு உங்களுடைய வாய்ப்புகள் எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே எடுத்துக்கிட்டே இருக்கார். 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு தனியார் ஏஜென்சி மூலமாக தேர்தல் நடக்கிற வரைக்கும். ஏன்னா கடைசி நேரம் தேர்தல் கணிப்புக்கு கடைசி நேரத்தில் கூட பார்த்திங்கன்னா மக்களோட மனநிலை மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மக்களுடைய மனநிலை எப்படி மாறுது, இல்லை நம்ம அதிமுக அது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக மிதுன் இந்த களத்தில் இறங்கி அவர் செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறார். இப்போ ஒரு 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு இந்த மாதிரி சர்வே எடுப்பார். அதை எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லுவார். அதுக்கப்புறமா தான் அவர் பார்த்திங்கன்னா இப்போ தீவிரமான போராட்டம், ஆர்ப்பாட்டம், திமுகவுக்கு எதிராக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் ஐடி விங் மூலமாக பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஒரு குடைச்சலை கொடுக்குறது, இப்படி எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்டே இருக்கிறார். அதெல்லாம் ஃபுல்லாக பின்னணியிலேருந்து மிதுன் பண்ணுற வேலை தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இந்த மாதத்துக்கு அவர் சர்வே எடுக்கணும். அதிமுகவுக்கு எவ்வளோ செல்வாக்கு ஏறி இருக்கா இறங்கியிருக்கா அப்படிங்கிற ஒரு சர்வே எடுக்காமல் விஜயோட செல்வாக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே எடுத்திருக்கிறார். விஜய் அரசியலில் எப்படி ஒரு தாக்கத்தை கொடுப்பாரு, அதுவும் அதிமுகவுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கும், திமுகவுக்கு எவ்வளோ பாதிப்பை கொடுக்கும், எந்த கட்சிக்கு பாதிப்பை கொடுத்து எந்த கட்சி திரும்பவும் ஆளுங்கட்சியாக வரும், இல்லை விஜய் ஆளுங்க தரப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை கேட்டு அவர் ஒரு இதை கொடுத்துருக்கிறார். அதில் அவர் கேட்ட கேள்விகளில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா, நாம் தமிழர் கட்சி சீமானை அவர் ஓரங்கட்டுவாரா அப்படிங்கிற மாதிரி தான். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சொன்ன பதில்கள் கிட்டத்தட்ட விஜய் 8லேருந்து 10% வாக்குகளை வாங்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் எடுத்த சர்வேயில் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இவங்க யார், தனியார் ஏஜென்சி மூலமாக தான் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 8லேருந்து 10% விஜய் வாங்குவார் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மேலேயே வரும். ஏன்னா விஜய் தரப்பில் சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க 25க்கு மேலேயே சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்களும் சர்வே எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு தடப்பும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க கட்சி சார்பாக சர்வே எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ரோக்ராமை செட் பண்ணுறாங்க. செட் பண்ணி மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகிட்டே இருக்கிறாங்க. இப்போ இவர் மிதுன் எடுத்ததில் 8லேருந்து 10% வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். இப்படி கிடைச்ச பிறகு வட மாவட்டங்களில் விஜய் போட்டி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி போட்டி போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது. ஆனால் வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது விஜயை பொறுத்த வரைக்கும். வட மாவட்டங்களில் போட்டி போட்டால் மட்டுமே அவர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் திமுக அதிமுகவுக்கு வேட்பாளர்கள் நிறுத்துறாங்களா, விஜய் நிற்கிற தொகுதியில் அவங்க 2 பேர்த்துக்கும் எதிராக மிக முக்கியமான ஒரு வேட்பாளரை அவங்க நிறுத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜய் அந்த தொகுதியிலும் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி விஜயகாந்த் தேர்தலில் முதல்ல கட்சி ஆரம்பித்து தேர்தலில் நிற்கும்போது கூட அவர் மட்டும்தான் ஜெயித்தார். அதே போல் விஜய் மட்டும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது
அப்படின்னு இந்த சர்வேயில் சொல்லியிருக்காங்க. யார் எடுத்த சர்வே? எடப்பாடி பையன் மிதுன் எடுத்த சர்வேயில் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த சர்வேயில் இப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜய்க்கு எதிராக அதிமுக சார்பும் திமுக சார்பும் வந்து வலுவான ஒரு போட்டியாளரை போட்டால் விஜய் தோற்கடிக்க முடியும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. விஜய் வந்து வட மாவட்டங்களில் தான் களம் இறங்குவார் அப்படிங்கிறதும் தெளிவாக தெரியுது. அப்படி இறங்கினார்னா அவருடைய செல்வாக்கு என்ன, இல்லை இவங்க எடுத்த சர்வே பிரகாரம் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு இதில் இருந்த பிறகு தான் இப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட மிதுன் இந்த மாதிரி விஷயங்களை சர்வேயை கொடுத்த பிறகு தான் பெரிய தாக்கத்தை கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் அவர்கிட்ட கூட்டணிக்காக கெஞ்ச வேண்டிய அவசியமும் இல்லை, அவர் தனிச்சே போட்டி போடட்டும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் மிதுன் சொல்லியிருக்காப்புல. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவர் தாவேகாவில் இருக்கிற இந்த கிளை செயலாளர்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ முதல்லாம் திமுகவில் இருக்கவங்கள தூக்குங்க அப்படின்பாங்க. திமுகவில் இருக்கவங்கள தூக்கவே முடியல. கடைசியில் திமுககாரங்க அதிமுககாரங்களை தூக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டுருக்குறாங்க. இனிமேல் தேர்தல் நெருக்கத்தில் வந்து அதிமுகவில் இருக்கிற நிர்வாகிகள், முக்கியமான எம்எல்ஏக்கள், இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் நிறைய பேர் வாங்க சீட்டு தானே அப்படின்னு சொன்னாலே வந்துடுவாங்க. அந்த மாதிரி வந்து தூக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை மாறிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தாவேகா கட்சியில் இருக்கவங்கள தூக்குனா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறார். சரி, நிர்மல்குமார் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சார். ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் பேசினது வந்து, நாங்கள் வந்து திமுக வந்து எங்களுக்கு அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரி, பாஜகவோட கூட்டணி வச்சுருக்கவங்களோட நாங்கள் எந்த சமயத்திலும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். பாஜகவோட கூட்டணியை அதிமுக வச்சுருக்கு. அதிமுக வைக்கல, அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி இழுத்து கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறாரு. ஆனால் இப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணி தொடருமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா ஏற்கனவே அண்ணாமலை சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமியை நம்பாதீங்க அப்படின்னு சொன்னார். அந்த நம்பிக்கையின்மையின் காரணமாக தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு உட்கார வச்சு ஒழுங்காக வந்து உட்காரு, கூட்டணி அறிவிச்சிட்டு போ அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சு அறிவிக்கவும் வச்சாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிகிட்ட இன்னும் அந்த நம்பகத்தன்மை இல்லை. பாஜக வந்து இன்னமும் எடப்பாடி பழனிசாமியை நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. அவரை வந்து ஒரு சந்தேக கண்ணோட்டத்தை தான் பார்க்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி நிர்மல்குமார் ஒரு சைடு பேசும்போது பாஜக கூட்டணியை விட்டு நீங்கள் விலகி வந்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்கிற ஒரு விஷயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட தாவேகா கூட்டணி இருந்தால் நமக்கு நலம் அப்படிங்கிறது அவர் யோசிக்கிறார். அவர் எப்படியாவது முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை. விஜய் வந்து இது எப்படி பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி உசுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்களா, பாஜகவோட கூட்டணி நீங்கள் விட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் கூட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்த தயார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை தனியாக விட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு உள்ளூர ஒரு பயமும் இருக்குது. பாஜக இருக்கிறனால திமுக வந்து எதிர்க்க முடியுது. இல்லைன்னா பாஜக ஒரு சைடு ஒரு அழுத்தம் கொடுத்து, திமுக ஒரு சைடு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையை அனுப்பிச்சு அவங்க ஒரு சைடு வந்து டார்ச்சரை கொடுத்தாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமினால் தேர்தல் வேலையே பார்க்க முடியாது. இங்கே வந்து தேர்தல் வேலை பார்க்குறதுக்கு எடப்பாடி பழனிசாமியை விட்டால் வேறு யாருமே இல்லை. 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் இங்கே பார், எங்கள் தொகுதியை நாங்கள் பார்க்குறோம், எங்கள் தொகுதிக்கு செலவு பண்ணுறோம், எங்கள் தொகுதியில் ஜெயிக்க முடிஞ்சால் நாங்கள் எம்எல்ஏவாக இருக்கோம், இல்லைன்னா எம்எல்ஏவும் வேணான்னு சொல்லிட்டு கரை வேட்டியை மாற்றிட்டு போயிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவரும் இருக்கிறார். சரி, இப்படி நிர்மல்குமார் பேசுனது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் நேற்று ஆதவ அர்ஜுனா விட்டு கொஞ்சம் பேசுங்க, மக்கள்கிட்ட பேசுங்க, நம்மளுடைய கருத்துக்களை தெளிவாக எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி அரசியல் ஆலோசகர் என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லை நமக்கு வந்து தனியாக தான் போட்டி போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கிடையில் வந்து அதிமுக கூட விஜய் வந்து கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னு ஒன்று விஜயை போய் நிறைய கிறிஸ்துவ மிஷினரி கம்பெனிகளை எல்லாம் போய் பார்த்துருக்குது. எப்படி நீங்கள் அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்க போகிறீங்களாம்ல, பாஜகவோட கூட்டணி வைக்க போகிறீங்களா, அப்படிலாம் வச்சிடாதீங்க, உங்களுக்கான நாங்கள் வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து இப்படி வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எங்களால் ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நிர்மல்குமார்கிட்ட வந்து விஜய் பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஆதவ அர்ஜுனா விட்டு பேச விட்டுருக்கிறாரு. இப்படி நிறைய விஷயங்களை வந்து பேச விட்டுருக்குறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் பார்த்திங்கன்னா இப்போ விஜய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறத சொல்லிடுங்க, அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறோமா நடத்தலையா அப்படிங்கிறத விட்டுருங்க. ஆனால் நம்மளை வந்து குறிப்பாக வந்து ஒரு விஷயத்த வந்து பேசணும். ஏன்னா இந்த இஸ்லாமியர்களுக்கான வகுப்பு சட்டத்தை எதிராக வந்து உச்சநீதிமன்றத்துக்கு கேரளா அரசு போயிருக்கு. அதே போல் தமிழ்நாடு அரசும் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து வலியுறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம சிறுபான்மையினருக்கு ஆதரவானவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா நிர்மல்குமார் பேசுனது வந்து சரியில்லை, சரியாக பேசலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆதவ அர்ஜுனா விட்டு பேச விட்டா 3/4 மணி நேரம் அவர் வந்து திருமாவளவனை மறைமுகமாக தாக்குறதுல மட்டும்தான் இருந்தார். மற்றபடி அவர் ஒன்றும் பெருசாக பேசவே இல்லை. என்ன இது இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே வந்துருச்சு.
அவர் வந்து வெங்கவேலுக்கு போகல, வெங்கவேலுக்கு போனார். ஆனால் அங்கே வந்து பெருசாக செயல்படலை. அதே வந்து பார்த்திங்கன்னா அந்த மலத்தை கலந்தது விஷயத்தை சம்மந்தமாக பெருசாக எடுக்கலை. யார் காவல்துறை கட்டுப்பாடு யாருக்கிட்ட இருக்குது? முதலமைச்சர்கிட்ட இருக்குது. காவல்துறை விமர்சனம் பண்ணுறவர் ஏன் முதலமைச்சர் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாரு? அப்படி இப்படின்னு திருமாவளவனுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் அரசியலில் வந்து ரொம்ப பழுத்த பழமையா அவர் அவருக்கு தெரியாதா? அவருக்கு நீங்களாம் அவரை கூட்டணிக்குள்ளேருந்து பிரித்து வர்றது வேற. ஏன்னா அவர் கட்சியை வளர்க்கணும், கட்சிக்காக வந்து அவர் செயல்படணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறார். தெளிவாக இருந்து கட்சியை வழி நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இப்போ விஜய் வந்துட்டு அவரோட ஓட்டை கூட பிரிக்கிறாரு, சிதைக்கிறாரு அப்படின்னா அவர் அந்த கட்சியை பலப்படுத்த வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறார். தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி இருக்க தான் செய்யும். அந்த அதிருப்தியை எப்படி வந்து சரி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது திருமாவளவன் கூட இருந்து பழகிட்டு திருமாவளவனே வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி பேசுகிறது சரி கிடையாது. ஆதவர்ஜுனா நேற்று பேசுனது சரி கிடையாது. அதே போல் வந்து அதிமுக தாவேகா கூட்டணி அமைய போகிறது இதெல்லாம் வந்து இயற்கையானது. ஆனால் நாங்கள் பாஜகவோட கூட்டணி இல்லை. அப்படி அதிமுக தாவேகா கூட்டணி வந்து நடந்துச்சு அப்படின்னா அது வந்து இயற்கையானது. அதுக்கு வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த கூட்டணி வந்து அமைஞ்சால் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஆதவ அர்ஜுனோட நேற்று பேச்சு வந்து ஒரு மாதிரி இருந்தது. என்னடா இது அதிமுக தாவேகா கூட்டணி அமைகிற மாதிரி பேசுகிறாப்புல அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ஆதவ அர்ஜுனோட பேச்சு அப்படி தான் இருந்தது. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயை பொறுத்த வரைக்கும் தனித்து தான் போட்டி போடணும். நம்ம யாரோடையும் கூட்டணி வச்சு போட்டி போடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் முடிவாக இருக்கிறார். அவருடைய அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி கூட அதில் தெளிவாக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் வந்து இப்படி ஒரு பேச்சு எப்படி ஆதவ அர்ஜுனா பேச்சு சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவரும் யோசிச்சிட்டாரு. இது இல்லாமல் மிதுன் வேறு வந்து இதை எடுத்துக்கிட்டே இருக்காரா? அவருக்கு 8லேருந்து 10% ஓட்டு தாங்க இருக்கும். நம்ம விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துறதெல்லாம் நிப்பாட்டிக்குவோம், ஏன் நம்ம போய் தொங்கிக்கிட்டு விஜய்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி மிதுன் ஒரு சர்வே ரிப்போர்ட்டை கொடுத்து இப்போ வந்து தாவேகா கட்சிக்காரங்களை தூக்குங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு முடிவு போகிறார். இப்போ வந்து என்னென்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு டைரக்ஷனில் போய் அப்படியே பண்ணுறாரு. ஆனால் பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா பேச்சை வச்சு பார்க்கும்போது ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிறது தெரியுது. அந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக கடைசி நேரத்தில் பாஜக கழட்டி விட்டுட்டு விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்கிறாங்க. நேற்று ஆதவ அர்ஜுனா பேச்சும் அதை சார்ந்து தான் இருந்தது. அதிமுக தாவேகா கூட்டணி இயற்கையானது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.